வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ரவை போண்டா. ரவை போண்டா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. ரவை எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. 10 நிமிஷம் மட்டும் போதும், அதிகமாக தேவைப்படாது. இப்போ இது ஒரு மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த தண்ணியை ரவை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ரெடியாக இருக்குது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தண்ணி கூடவாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணியை வடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் போல் மல்லி இலை, கருவேப்பிலை இலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சின்ன துண்டு துருவலில் துருவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறமா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக புளிக்காத ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு நல்லா நம்ம பிசறி எடுத்துக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து பிசறிக்கோங்க. தண்ணி தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் அதிலேயே நார்மலாக பிசைஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? உரப்பு 2 பச்சை மிளகாய் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் உரப்பு கூடவாக இருந்தனால நான் 2 மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்துட்டு எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் உரப்பு தேவை அப்படின்னா தனி மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரையில் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி. இங்கே பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. போண்டா பதத்துக்கு ரெடியாக பிசைஞ்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அடிகனமான வாணலி அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்ல எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போல் நான் மாவை கிள்ளி உள்ளே சேர்த்துருக்கேன். நல்லா பபிள்ஸ் வருது பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுகளில் நம்ம உருண்டையை கிள்ளி போட்டுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு லைட்டாக கையில் தண்ணி நனைச்சிட்டு கூட நீங்கள் கிள்ளி போடுங்க. கையில் ஒட்டுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு கூட நீங்கள் இந்த போல் கிள்ளி போட்டுக்கோங்க. எண்ணெயில் செய்கிறனால ஸோ பார்த்து கவனமாக செய்யுங்க. எண்ணெய் காயிற வரையில் மட்டும் அடுப்பை நல்லா அதிகமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே ஒரு மிதமான தீக்கு மாற்றிட்டு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு கரெக்டான உருண்டைகளை நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த போல் ஒரு கம்பி வச்சு லைட்டாக நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். லைட்டாக பரட்டி விட்டுருங்க. நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா செவந்து நல்ல கிறிஸ்பினஸாக வரணும். நம்ம அனல் அதிகமாக வச்சுருந்தோன்னா மேலே டக்குன்னு முருகன மாதிரி ஆயிரும். உள்ளே மாவு வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மிதமான தீயில் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும், மேலேயும் நல்ல கிறிஸ்பினஸாக இருக்கும். ஓகேங்களா? நல்ல மழைக்கு இதமாக நல்லா சூப்பராக ஒரு காஃபி டீயோட கலந்து சர்வ் பண்ணையில் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரவை மட்டும் இருந்தால் போதும். ஜஸ்ட் நீங்கள் கடலை மாவு வச்சு தான் போண்டா அப்படிங்கிறது கிடையாது. ரவை இருந்தால் கூட நம்ம அழகாக டக்குன்னு ரவை போண்டா செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விருப்பமாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. என்ன ஒரு இதில் ப்ளஸ் அப்படின்னா நம்ம சுட சுட அப்படி தீந்துட்டே இருக்கும், பிளேட்டில் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருந்தது, உங்கள் ஃபேமிலியில் எப்படி ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போ நல்ல கிறிஸ்பினஸாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நல்ல சூப்பராக கிறிஸ்பியாக ரவை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதம் உள்ள மாவுகள் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் குட்டியாக போண்டா போட்டிருக்கேன். உங்களோட கையோட அளவுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் பாத்திரத்தோட அளவு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ சைஸ் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் கிள்ளி போட்டாச்சு. இப்போ இதே போல் கம்பி வச்சுட்டு அழுங்காமல் பிரட்டி விடுங்க. அடுப்பை ஒரே இதுலேயே வச்சுக்கோங்க. அந்த மிதமான தீயில் வச்சிங்கன்னா அதே லெவலில் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நடுவில் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா, குறைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க. ஓகேங்களா? இந்த போல் லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டி வச்சுட்டு நம்ம அழுங்காமல் அப்படியே பரட்டி விட்டு எண்ணெயை வடித்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் நல்லா கரண்டி வச்சு கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கம் ஈவனாக அந்த ஒரே கலர் வரும் நமக்கு.
நம்ம சைஸும் வேறு குட்டியாக தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் டக்குன்னு நமக்கு ரெடி ஆயிரும், அதிக நேரம் டைம் எடுக்காது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பபிள்ஸும் நல்லா குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான ரவை போண்டா மலைக்கு இதமாக சுட சுட ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை அழகாக பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? வாங்க. சூப்பராக பிளேட்டிங்கில் வச்சாச்சு. நான் வந்துட்டு காஃபி கலந்துருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. காஃபிக்கும் இந்த ரவை போண்டாவோட டேஸ்ட்டுக்கும் அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் காஃபியோடு கலந்துக்கல அப்படின்னா கூட கொஞ்சம் ஒயிட் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.